ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த டு டூ ஆப் வந்து ப்ளைனாக வெனிலா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ இதில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெனிலா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் டேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபஷ்னலாக கோட் எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லேட்டர் இதெல்லாம் எப்படி ரியாக்டில் எழுதுறதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஈவன் தோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைனாலும் பின்னாடி பார்க்கலாம். இந்த ரியாக்டில் நிறையா பின்னாடி ஒன் பை ஒன்னாக ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதோட சேர்ந்து இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது எல்லாத்தையுமே இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் ஆல். இதில் ஸோ டு டூ ஆப் வெனிலாங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், இதில் என்ன நம்ம ரீட்மி ஃபைல் இதெல்லாம் அப்டேட் பண்ணல, இன்றைக்கி அதை அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட கிட்டில் எதுவுமே நான் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ புதுசாக இதில் இன்னொரு ஃபைலில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, tabs vanilla.js அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் புதுசாக ஒரு ஃபைல் readme.md ஃபைலு. அப்புறம் இதில் நியூ ஃபோல்டர் என்னது, பப்ளிக் ஃபோல்டர். அதுக்குள்ளே நியூ ஃபைல் index.html. மறுபடியும் அதே மாதிரி assets ஃபோல்டர். assetsக்குள்ளே CSS, JavaScript, CSS-குள்ள styles.css, JavaScript-குள்ள main.js. அப்புறம் index.html-ல அந்த பாய்லர் பிளேட் கூட ஜென்ரேட் பண்ணி உள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, என்ன நேமு, tabs using vanilla.js அப்படிங்கிறத போட்டுடலாம். லிங்க் டேக்கில் ஆஸ் யூஷுவல் styles.assets-ல CSS-ல styles.css அண்ட் பாடியில் பாட்டமில் மெயின் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, எஸ்ஆர்சிக்குள்ளே உங்களோட ஸ்கிரிப்டை உள்ளே கொண்டு வந்துடுங்க. assets javascript main.js உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ என்ன செஞ்சிடலாம்னா, நம்மளோட லைவ் சர்வரில் ரன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓவர் ஹியர். ஸோ உள்ளே எதுவுமே கிடையாது, பிளைனாக எம்டியாக தான் இருக்குது. அதனால் அப்படி தான் காட்டும். சரியா? ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணணும். ஸோ மெயினாக டேப்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும்னா ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட்டு அவுட் சைட் டிவிஷனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, டேப்ஸ் கண்டெய்னர்னு வச்சுக்கிறேன். டேப்ஸ் கண்டெய்னர். ஸோ இந்த டேப்ஸ் கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே தான் வந்து அந்த டேப்ஸ் பேனலு இது எல்லாமே உள்ளே நமக்கு இனிமேல் தான் உள்ளே வரணும். ஓகேவா? ஸோ அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட கண்டெய்னர். இது இல்லை, இதுதான் வந்து நம்மளோட கண்டெய்னராக இருக்க போகுது. ஓகேவா? ஐ மீன் என்டையர் அந்த டிவிஷன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேப் செக்ஷன்ஸ். கீழே வந்து என்ன இருக்க போகுது, நம்மளோட டேப் பேனல். ஸோ உள்ளே நான் வச்சுருக்க போகிறது எல்லாமே என்னது, ஒரு பட்டனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை டேப் பண்ணால் எனக்கு இந்த பேனல் மாறணும், இதை டேப் பண்ணால் எனக்கு இந்த பேனல் மாறணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரியாக்டில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்டேட் மேனேஜ் பண்ணி இந்த ஸ்டேட்டோட வேல்யூ இதுவாக இருந்தால் இந்த இடத்துல நீ காம்போனன்ட் இதை ரெண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம மாற்றி எழுதிடலாம். பட் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எழுதும்போது இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஸோ இதை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதா ஸ்ட்ரக்சர். இங்கே டேப்ஸ் கண்டெய்னருக்குள்ளே ஃபஸ்ட்டு இப்போ கொண்டு வர வேண்டியது என்னது, டேப்ஸ். ஓகேவா? டேப்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன தேவை, டேப்ஸோட பேனல்ஸ். ஓகேவா? டேப்ஸோட பேனல்ஸ் இந்த ரெண்டு டிவிஷன் அந்த எனக்கு இதுக்குள்ளே இருக்கணும். இப்போ டேப்ஸ்குள்ளே எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, 3 டேப் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஓவர் வியூ, ஃபீச்சர்ஸ், ப்ரைசிங்ஸ், இந்த மாதிரி நிறையா. ஒரு அட்மின் டேஷ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு போகிறதுக்கு பதில் என்ன செய்வாங்கன்னா டேப்ஸை வச்சுருப்பாங்க. அனலிட்டிக்ஸ்க்கு வந்து டேப்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவிஷனோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ரோல். இதுக்கு ரோல் செட் பண்ணிக்கோங்க. இது ரோல் வந்து டேப் லிஸ்ட்டு. ஓகேவா? டேப் லிஸ்ட் ரோலுங்கிறது டிஃபால்ட் ஆட்ரிபியூட். அதில் வந்து டிஃபால்ட்டாக சில ரோல்ஸ் இருக்கும். இருக்கா? நான் டேப்பை ப்ரெஸ் பண்ணேன்னா சஜஷன்ஸ் காட்டுது பாருங்க, என்ன ரோல் அப்படிங்கிறது. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னது, டேப் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே நீங்கள் அந்த பட்டன்ஸ் ஒவ்வொரு பட்டனாக உள்ளே கொண்டு வரணும். ஓகே? ஸோ பட்டனுக்கு இதோட டைப் வந்து என்னவா இருக்க போகுது, பட்டனாகவே தான் இருக்க போகுது. சரியா? இதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்துருங்க. இதுக்கு இந்த கிளாஸ் நேம் வந்து இட்ஸ் அ டேப். இது வந்து ஒரு டேப் பட்டன். அது கூடவே ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், என்னது, ஆக்டிவ். பை டிஃபால்ட்டாக வெரி ஃபஸ்ட்டு டேப் தான் ஆக்டிவாக இருக்க போகுது.
ஓகேவா? அதோட ரோல், அந்த பட்டனோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப். ஓகேவா? அடுத்து இதில் டேட்டா டேப்னு சொல்லி ஒரு கஸ்டம் ஆட்ரிபியூட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். எதுக்காக? ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ டேப் -1 அதான் ஃபஸ்ட்டு டேப் அப்படிங்கிறதுக்காக. இதுக்குள்ளே என்ன கொண்டு வர போகிறோம்? ஓவர்வியூ. நான் இதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எனக்கு இந்த ஆக்டிவ் கிளாஸஸ் மட்டும் எனக்கு தேவையில்லை. மேலே மட்டும்தான் ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் எனக்கு ஆக்டிவாக இருக்கணும். இது எல்லாமே எனக்கு 2, இது 3. இங்கே ஓவர் வியூக்கு பதிலாக என்ன செஞ்சுருங்க, இதை ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிடுங்க. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், சோர்ஸிங் இல்லை ப்ரைஸிங்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட இப்போ 3 இருக்குது. ஸோ இது போக நம்ம இன்னொரு ஸ்பேன் டேக் கொண்டு வர போகிறோம். ஸ்பேன் டேக் இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இண்டிகேட்டர், ஆக்டிவ் டேப் இண்டிகேட்டருக்கு ஸ்பேன் டேக் வச்சுக்கலாம். சரியா? ஸ்பேன் டேக். ஸோ இப்போ டேப் பேனல்ஸ்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேனலுக்கு உண்டான அந்த கண்டென்ட். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னா டாட் டேப் பேனல், சாரி டேபிளில் பேனல், ஃபஸ்ட்டு பேனல். ஓகேவா? பேனல்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பேனல். இந்த பேனல் இதுதான் ஃபஸ்ட்டு பேனல் தான் ஆக்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி இதுக்கு வந்து ஐடி என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த டேட்டா டேப்போட நேம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதைத்தான் நான் இங்கே ஐடியாக நான் சப்ளை பண்ணணும். டிஃபைன் பண்ணும்போதே கரெக்டாக பார்த்து டிஃபைன் பண்ணிடுங்க. சரியா? எந்த இஷ்யூமே வரக்கூடாது. ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா டேப் பேனல். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு H2 டேக் என்னது, நம்மளோட ஓவர்வியூ. அடுத்து என்ன கொண்டு வர போகிறேன்னா ஒரு பேராகிராஃப் டேக். அதில் ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான் வைக்க போகிறேன். என்னது, லோரம் எப்சம் யூஸ் பண்ணி நம்ம டம்மி டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து வேர்ட் ரேப் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இந்த டேப்ஸ் பேனலுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு டேப் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், இதை காப்பி பண்ணி 3 more times நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த தடவை இது வந்து ஃபீச்சர்ஸ் டேப், இது வந்து நம்பர் 2, இது வந்து என்னது ப்ரைசிங்ஸ், இது வந்து நம்பர் 3. ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட இந்த யூஐ லேஅவுட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் அந்த யூஐ ஸ்டைல்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஸ்டார் கொடுத்து எல்லா கார்னரில் இருக்க பேடிங், மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்கை ரிமூவ் பண்ணிடுவோம். இது ஏன் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பை டிஃபால்ட்டாக பாடியோட லேஅவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் இருக்கும். இந்த இருக்கா, அந்த 8 pixels மார்ஜின் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கும். ஸோ எனக்கு எல்லா எலமெண்ட்லேயும் மார்ஜின் பேடிங் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ்க்கு நம்ம மாற்றிடுறோம். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபைடு விட்த் அண்ட் ஹைட் பேட்டர்னுக்கு இது எனக்கு எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பார்டர் பாக்ஸுக்கும் கண்டென்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டென்ட் பாக்ஸோட விட்த் ஒரு டிவிஷனுக்கு வந்து நான் விட்த் வந்து 200 pixels நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு சப் டிவிஷனுக்கு நான் ஒரு 20 pixels பேடிங் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 200 pixelsலேருந்து அது எனக்கு ஓவராலாக 240 pixelsக்கு எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். இது எது, கண்டென்ட் பாக்ஸ் வந்து அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெச் அவுட் ஆகும். ஆனால் இதுவே நான் பார்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 200 pixels தான் அந்த பாக்ஸ் சைஸ் இருக்கணும். அதுக்குள்ளே நான் 20 pixels பேடிங் வச்சேன் அப்படின்னா பாக்ஸுக்கு வெளியில் அது ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் பாக்ஸுக்கு உள்ளே தான் எனக்கு அது அலோகேட் பண்ணிக்கணும். அப்போ ஓவராலாக அது எனக்கு 200லேருந்து 240 pixels எனக்கு மாறாது. ஆனால் 200 pixelsக்குள்ளே அது அந்த 160 pixelsக்கு அவைலபிள் விட் தான் எடுத்துக்கிடும். ஏன்னா ரிமைனிங் 40 pixels எங்கே போயிடும், டாப் அண்ட் பாட்டம் 29 ஆச்சு, 40 pixels. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம பார்டர் பாக்ஸ். ஏன்னா லேஅவுட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது எனக்கு பாக்ஸுக்கு வெளியில் எனக்கு பேடிங் இல்லை போகும்போது எனக்கு பாக்ஸ் ஸ்ட்ரெச் அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருந்துச்சுன்னா லேஅவுட் எனக்கு பிரச்சனை வரும். அதுக்காக தான் பார்டர் பாக்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். சரியா? சேவ் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரூட் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலரு, ப்ரைமரி டெக்ஸ்ட்டோட கலரு, சரியா, பேக்ரவுண்ட் கலரு, இந்த ஃபாண்ட் சைஸு, இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது ரூட் வேரியபிள்ஸில் இனிஷியலாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் அதுக்காக தான். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா ரூட் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னா நான் அந்த ஒரு சர்டன் கலர்ஸ் வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கலாம். இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ். லேட்டர் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து வந்து பாடி டேக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்த் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், 100% வியூ போர்ட் விட்தாக இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு 100% வியூ போர்ட் ஹைட் இருக்கணும். அண்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா
பிஜி இதில் வந்து இன்னொன்று சேர்த்துக்கலாம், என்னென்னு மெயின் பிஜின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மெயின் பிஜி கலருக்கு நான் இந்த கலரை நான் கொடுத்துக்கிறேன் உள்ள. இங்கே வந்து நான் என்ன செஞ்சிடணும், அந்த வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதில் அந்த மெயின் கீ பிஜியோட வேரியபிளை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அங்கே அப்ளை பண்ணிடும். ஓகேவா? பேக்ரவுண்ட் இப்போ நமக்கு செட் ஆயிரும். இப்போ அடுத்து பேடிங் வந்து ஓவரால் நான் 40 பிக்சல்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன், எல்லா கார்னர்லையும் எனக்கு உள்ளே வரணுங்கிற மாதிரி. இப்போ அடுத்து டெக்ஸ்டோட கலர், இது வந்து எல்லாத்துக்குமே இந்த வேரியபிள் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. பொதுவாக ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போகும்போது எல்லாத்துக்குமே ரூட் வேரியபிள்ஸ் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பெட்டர் எல்லாத்துக்குமே அப்படி எழுதுறது நல்லது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, லுக் அண்ட் ஃபீல். நான் இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் எதுவும் போகலை, அதனால் சிஸ்டம்க்கு என்ன இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கும். அந்த சிஸ்டமில் டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டை ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட்டாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட டேப்ஸ் கண்டெய்னரை நான் டார்கெட் பண்ணணும். அப்போது இந்த டேப்ஸ் கண்டெய்னருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டைல் எழுதணும். ஓகேவா? இந்த டேப்ஸ் கண்டெய்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம நார்மல் நேட்டிவ் சிஎஸ்எஸ்ல எழுதுகிறோம், அவங்க வந்து எஸ்சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க, கம்ப்ரஸ்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகேண்ணா, ஏன்னா அது இந்த ஃபாலோ பண்ணுற அந்த சப்ஜெக்ட்ஸ் இன்னர் சைல்டு நிறையா போகும்போது ஃபாலோ பண்ணி எழுதுறது வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதில் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது நம்ம அடுத்த எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இதோட மேக்ஸிமம் விட்த் நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன், மேக்ஸிமம் விட்த் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 600 பிக்சல்ஸ் எனக்கு போதும் மேக்ஸிமம் விட்த். அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு எக்ஸாம்பிள் தானே. ஸோ மார்ஜின் வந்து ஆட்டோன்னு கொடுத்துடலாம். ஓகே, அப்போ கண்டென்ட் வந்து எனக்கு எக்ஸாக்ட் சென்டர் லொக்கேஷனில் போய் உட்காந்துரும். அப்புறம் பேக்ரவுண்டு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு பிஜின்னு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், அந்த பேக்ரவுண்டை அது வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாக்ஸ் ஷேடோ வந்து 0 பிக்சல்ஸ். டாப் அண்ட் பாட்டம், அதாவது இது டாப் அண்ட் பாட்டமு, இது லெஃப்ட் டு ரைட் இந்த ஆக்சஸில் வரும் 10 பிக்சல்ஸ். ஓகேவா? அப்புறம் பிளர் எஃபெக்ட் வந்து 30 பிக்சல்ஸ். RGBA 0.8ன்னு வச்சுக்கிடுவோம். 0.08 வச்சுக்கிடுவோம், அப்போ தான் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ. எனக்கு வந்து வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகவே கூடாது, இந்த கண்டெய்னர் விட்டு வெளியில் எனக்கு வரவே கூடாது. அப்படின்னா தான் டேப்ஸ் எனக்கு வந்து மூவ் பண்ணும்போது செய்யும்போது உங்களுக்கு அலைண்டாக தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ அடுத்து டார்கெட் பண்ண வேண்டியது டேப்ஸோட ஹெடர்ஸ், அதாவது இந்த பட்டன்ஸ். அதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம், டேப்ஸுங்கிறத வச்சுருக்கோம். காப்பி பண்ணிக்கோங்க. இதில் டேப்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் என்ன இருக்குது, டேப்ஸ் இருக்குது. ஓகேவா? இது பெருசாகவே இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் இருக்கும். ஓகே, ஸோ இதோட பொசிஷன் வந்து என்னன்னு வைக்க போகிறேன் அப்படின்னா, ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் தான், ஏன்னா சிங்கிள் ரோவில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ பார்டர் பாட்டம் நமக்கு தேவை. ஓகேவா? அதுக்கு என்ன வச்சுக்கலாம், 1 பிக்சல் சாலிட் கொடுத்து, அதுக்கு பார்டர் கலர் நான் எதுவும் செட் பண்ணலையோ, சரி ஓகே, இந்த கலரை இப்போதைக்கு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இது போதும். இதுக்கு அடுத்து நம்ம எதை டார்கெட் பண்ணணும்னா, டேபை டார்கெட் பண்ணணும். ஸோ டேப்ஸ் கண்டெய்னருக்குள்ளே டேப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, டேப் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து கம்ப்ளீட் அவைலபிள் ஸ்பேஸை எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இருக்கிற அவைலபிள் ஸ்பேஸை ஈவனாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பேடிங், எல்லா கார்னர்லேருந்து எனக்கு ஒரு 16 பிக்சல்ஸ் எனக்கு பேடிங் வேணும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ஓகேவா, அடுத்து வந்து என்ன செய்யணும்னா, பேக்ரவுண்ட் எனக்கு தேவையே இல்லை. பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு தேவையில்லை. பேக்ரவுண்டு நன்னு, அவுட்லைன் அதுவுமே எனக்கு என்னது, நன்னு. பார்டர் அதுவும் எனக்கு தேவையில்லை, நன்னு. கர்சர் எஃபெக்ட் வந்து எனக்கு பாயிண்டர் எஃபெக்டில் இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 15 பிக்சல்ஸ் எனக்கு ஃபாண்ட் சைஸ் இருக்கணும். ஓகேவா? இது எல்லாம் முடிச்சது போக இதுக்கு அடுத்து எனக்கு டெக்ஸ்ட்டோட கலர் எனக்கு என்ன இருக்கணும், வேரியபிள் மியூட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கலர் இருக்கணும். இப்போ அடுத்து ட்ரான்சிஷன்ஸ் வந்து எனக்கு ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த டேபை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கணும்.
கோலன் ஹோவர் கொடுத்து கலர் சேஞ்சஸ் நடக்கணும். என்ன கலர் சேஞ்சஸ் நடக்கணும்? டெக்ஸ்ட் கலர் சேஞ்சஸ் நடக்கணும். வேரியபிள் என்ன ப்ரைமரி கலர் எனக்கு வரணும். அப்போ நான் பட்டனை எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறோன்னா எனக்கு இந்த கலர் சேஞ்சஸ் எனக்கு இங்கே நடக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து பட்டனை ஹோவர் பண்ணுற மாதிரி இந்த டேப்ஸ்குள்ளே நம்ம டேப் ஆக்டிவ்னு சொல்லி ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம். டேபு இந்த டேப் கூடவே எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு ஆக்டிவ் அப்படிங்கிற பட்டன் எனக்கு ஆக்டிவ்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்போது இந்த டேப் டார்கெட் பண்ணி டேப் கூடவே சேர்ந்து தான் என்ன இருக்குது? ஆக்டிவ்ங்கிறது இருக்குது. அப்போ அந்த டேப் கூட எனக்கு ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் எனக்கு உள்ளே வந்துச்சுன்னா டெக்ஸ்ட்டோட கலர் எனக்கு என்னவாக இருக்கணும்? ப்ரைமரி கலரில் இருக்கணும். அண்ட் தென் ஃபாண்ட் ஒயிட் எனக்கு என்ன இருக்கணும்? 600 இருக்கணும். கொஞ்சம் போல்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கா? இப்படி இருக்கும். இப்போ அடுத்து நான் டார்கெட் பண்ண வேண்டியது எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டிகேட்டர். வி ஹாவ் தட் இண்டிகேட்டர் ரைட். எங்கே இருக்குது? இந்த இருக்குது இந்த இண்டிகேட்டர். எதுக்குள்ளே இருக்குது? டேப்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது டேப்ஸ் கண்டெய்னருக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது? டேப் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும்? பொசிஷன் அப்சல்யூட் பொசிஷன்லாம் இருக்கணும். பாட்டம் வந்து எனக்கு 0ல் தான் இருக்கணும். ஹைட் வந்து எனக்கு என்ன இருக்கணும்? 3 பிக்சல்ஸ் தான் இருக்கணும். விட்த் எனக்கு இப்போதைக்கு நான் என்ன செஞ்சுக்க போகிறேன்? ஒரு 20 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் லேட்டர் நான் 0 பிக்சல்ஸாக மாற்றிடுவேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் எனக்கு எப்படி இருக்கணும்னா ப்ரைமரியாக இருக்கணும். அண்ட் தென் ட்ரான்சிஷன்ஸ், இதோட ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அது எப்போல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஸ்டைலை நான் அதுக்கு அப்ளை பண்ணுறனோ அப்போல்லாம் அது எனக்கு 0.3 செகண்ட்ஸ் எனக்கு ஸ்மூத்னஸோட இது ஒர்க் ஆகணும். ஈஸ் கொடுத்துட்டு அப்புறம் இது கூடவே விட்த் இதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்ன இருக்கணும்? ஸ்மூத்தாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாறிடும். இப்போ நான் இங்கே 20 பிக்சல்ஸ் விட்த்துக்கு பதிலாக ஒரு 120 பிக்சல்ஸ் நான் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விட்த் இங்கே சேஞ்ச் ஆகுதுல்ல, அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? பட் இது இனிஷியலாக இங்கே என்ன வைக்க போகிறேன்? நான் 0 பிக்சல்ஸ் தான் வைக்க போகிறேன். ஓகேவா? இனிஷியலாக அது என்னவாக இருக்க போகுது? 0. விட்த் வந்து 0வாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். எங்கே கஸ்டமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ அடுத்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது அப்படின்னா எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா பேனல்ஸ், டேப் பேனல்ஸை டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேப் பேனல்ஸ் இந்த இது வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. டேப் பேனல்ஸ் இதோட பேடிங் ஓவரால் பேடிங் வந்து நான் ஒரு 24 பிக்சல்ஸ் நான் வச்சுக்கிறேன். உள்ள இன்டீரியர் ஓவராலாக இப்படி இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து இந்த டேப் பேனல்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? அந்த டேப் பேனல் வச்சுருக்கோம். ஸோ பெட்டர் காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிடுங்க, இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து நன்னு கொடுத்துருங்க. அப்போ எதுவுமே எனக்கு அங்கே தெரியாது. ஓகேவா? இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அனிமேஷன் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொன்றா உள்ளே வரும்போது கொஞ்சம் ஸ்மூத் அனிமேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து ஃபேடின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அது 0.3 செகண்ட்ஸில் எனக்கு ரன் ஆகணும். அதோட ஸ்மூத்னஸ் வந்து ஈஸ். இந்த ஈஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கியூபிக் பீசர் ஃபங்க்ஷன் தான் ஈஸ். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா கியூபிக் பீசர்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, cubicbeezer.com இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சும்மா இங்கேயும் அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சிட்டிங்கன்னா அந்த எப்படி அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை கோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த போதா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரான்சிஷன்ஸ் எஃபெக்ட் ஸ்மூத்னஸ் இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது போகிறது செய்கிறது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த கியூபிக் பீசர். அதுக்கு தான் அந்த டிஃபால்ட்டாக ஈஸ் இன் ஈஸ் அவுட்னு சொல்லி ஒரு சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட வேல்யூஸ் எடுத்து அந்த வேல்யூ டேரெக்டாக அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து இதுக்கு வந்து இந்த டேப் பேனல் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதணும். நான் டாட் ஆக்டிவ் ஸ்பேஸ் விடக்கூடாது. இது வந்து என்ன ஆக்டிவாக இருக்க டேப் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும்? பிளாக். இப்போ ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் எனக்கு என்னவாக இருக்கும்? பிளாக்காக இருக்கும். எனக்கு இங்கே எல்லாமே நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன், அதனால் அது பிளாக்கில் இருக்குது. நான் என்ன செஞ்சிட போகிறேன்? மிச்சம் இருக்க 2க்கு நான் ரிமூவ் பண்ணி விட்டேன்னா எனக்கு அது 2ம் தெரியாது. ஓகேவா? எது ஆக்டிவாக இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். அப்போ ஆக்டிவாக இருக்கிறது எனக்கு ஃபேட் ஆகி உள்ளே வரும்போது நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஃபேடினுக்கு நான் அனிமேஷன்ஸ் எழுதணும். அதுக்கு தான் ஆட் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கேருந்து? ஃப்ரம் அப்புறம் 2 இந்த 2 ப்ராப்பர்ட்டி. எய்தர் நீங்கள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். 0% to 100% எப்படி அது ரன் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்சன்டேஜாக கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இல்லை எவ்ரி 10% இல்லை எவ்ரி 25% அப்படின்னு நம்ம ஸ்டைல் எழுதலாம். பட் இங்கே வந்து ஸ்டேட்ஸில் எழுதணும். ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட். ஃப்ரம்
2 பாயிண்ட் டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது எனக்கு எப்படி இது ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒபாசிட்டி வந்து எனக்கு 0. ஓகேவா? இங்கே தான் நான் என்ன செய்ய போகிறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இதுக்கு நான் எழுத போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா, ட்ரான்ஸ்லேட் ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸில் எனக்கு 4 பிக்சல்ஸ் எனக்கு உள்ளே வரணும், அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி, சம்திங் லைக் தட். ஓகேவா? அப்போ இங்கே ஒபாசிட்டி வந்து எனக்கு 1ன்னு மாற்றிட்டு இங்கே ட்ரான்ஸ்லேட் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 பிக்சல்ஸ். இந்த வருதா, மேலேருந்து கீழே வர மாதிரி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், சரிதா? ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸ்க்காக தான். ஸோ இதுதான் நம்மளோட யூஐ பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதின ஸ்டைல்ஸ். பட் இப்போ ஆக்ஷன்ஸ், நான் இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இதை கிளிக் பண்ணால் என்னென்ன நடக்கணும், இதை கிளிக் பண்ணால் இப்போ என்னென்ன சேஞ்ச் ஆகணும், இண்டிகேட்டரை உள்ளே நான் கொண்டு வரணும். ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டைல்ஸ், இதை ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா இதை நான் ஹைலைட் ஆகணும், இந்த இண்டிகேட்டரை இங்கே நான் கொண்டு வரணும். அப்புறம் இந்த ஓவர்வியூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸோட டேப் கண்டென்ட்டை உள்ளே நான் லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போவோம். ஓகேவா? இந்த ஜாவாஸ்கிரிப்டில் தான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லோடு ஆன உடனே நான் என்ன செய்யணும், அந்த டேப்ஸ் கண்டெய்னர் எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? எத்தனை டேப்ஸ் கண்டெய்னர் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிடுவோம். கிளாஸ் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிடுவோம். அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு தான் என்ன செய்கிறேன், கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை உள்ளே நம்ம அனுப்புவோம். அதுக்கு this டாட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு நான் அனுப்பின கண்டெய்னரை வேல்யூவை அசைன் பண்ணி, இது வந்து கிளாஸ் வேரியபிள், இது வந்து வெளியில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் சென்ட் பண்ணுற அந்த வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்கு அந்த வேல்யூஸை நம்ம கிளாஸ் வேரியபிளுக்கு செட் பண்ணிடுவோம். ரெண்டாவது டேப்ஸ், பேனல்ஸ், இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, அப்போ this டாட் டேப்ஸ் ஈக்குவல்ஸ் டு எங்கேருந்து, கண்டெய்னர் நான் வெளியிலேருந்து டாக்குமெண்ட்லேருந்து செலக்ட் பண்ண கண்டெய்னரை தான் ரெஃபரன்ஸாக உள்ளே அனுப்புகிறேன். அப்போ உள்ளே வர்ற கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, டாம் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க டாம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது கண்டெய்னர் டாட் query selector all tab, நம்ம என்னென்ன டேப்ஸில் வச்சுருக்கோமோ இருக்கா, எதெல்லாம் டேபாக இருக்கோ இந்த பட்டன் எல்லாத்தையுமே எனக்கு செலக்ட் பண்ணி இதில் வச்சிரும், டேப்ஸ்ன்னு எனக்கு உள்ளே வச்சிரும். ஓகேவா? இப்போ அடுத்து இதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், 2 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன தேவை, டேப்ஸ் பேனல் தேவை. ஓகேவா? அப்போது query selector ஆல் கொடுத்து என்ன செஞ்சுருங்க, டேப்ஸ் பேனல்னு மாற்றிக்கோங்க. இங்கே என்ன செஞ்சுருங்க, டேப்ஸ் பேனல்ஸுங்கிற நேமை ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து எனக்கு இங்கே என்ன தேவை, இண்டிகேட்டர். ஓகேவா? இண்டிகேட்டர் தான் எனக்கு தேவை. அதுக்கு நான் என்ன செய்யணும், query selector ஆல் யூஸ் பண்ணக்கூடாது, query selector மட்டும்தான், ஏன்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். அப்போ இண்டிகேட்டரை காப்பி பண்ணி இங்கே தான் இண்டிகேட்டர்னு கொடுத்துருங்க. எல்லாமே கிளாஸு, அதனால் டாட்டுங்கிறத உள்ளே யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும்னா, இதை நான் இனிஷியலைஸ் பண்ணணும். this டாட் init லைக் init இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த இனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு கிடையாது, அதுக்கு என்னென்ன தெரியாது. அப்போ நான் என்ன செய்யணும், இனிட்டுங்கிற ஃபங்க்ஷனை உள்ளே நான் டிஃபைன் பண்ணணும். அப்போ init ஈக்குவல்ஸ் டு, ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போது this டாட் டேப்ஸ் அந்த டேப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து எனக்கு ஒரு டேட்டா எனக்கு வெளியில் வரும். ஓகேவா? இந்த டேட்டாவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதில் எனக்கு டேபு வேணும், அதோட இண்டெக்ஸும் எனக்கு வேணும். ஓகேவா? என்ன பட்டன் வருது, அந்த பட்டனோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு, அந்த பட்டனுக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டேப் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், ஒரு ஈவெண்ட் லிசனரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு எதுவுமே சஜஷன் வராது, ஏன்னா இது கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதுறதுனால சஜஷன்ஸ் வராது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதிக்கோங்க. என்ன ஈவெண்ட் எழுத போகிறோம், கிளிக் ஈவெண்ட் எழுத போகிறோம். கிளிக் பண்ணும்போதெல்லாம் என்ன செய்யணும், எனக்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள this டாட் அப்படின்னு கொடுத்து ஆக்டிவேட் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆக்டிவேட் டேப் அப்படிங்கிறது இது வந்து கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன், நம்ம யூசேஜுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஆக்டிவேட் டேப்னு ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த டேபை நான் உள்ளே நான் சென்ட் பண்ணுறேன். எந்த டேபை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த டேபை உள்ளே நான் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெண்டாவது அது கீழே டேப் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துட்டு இதுக்கு கீ டவுன் அப்படிங்கிற இன்னொரு ஈவெண்ட். ஓகேவா?
ஏன்னா கீ டவுன், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் கீ நான் ப்ரெஸ் பண்ணாலும் டேப் எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ஸ்விட்ச் ஆகணும். அதுக்காக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், திஸ் டாட் ஹேண்டில் கீ டவுன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. என்ன ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகிருக்கு, அப்புறம் எந்த இண்டெக்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணணும், அந்த இண்டெக்ஸ் எந்த கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தெரியறதுக்காக. சரியா? இப்போ அடுத்து என்கிட்ட என்ன இருக்குது, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே என்கிட்ட கிடையாது. அப்போ நான் எதை க்ரியேட் பண்ணணும், ஆக்டிவ் டேபை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இது போக எனக்கு இது என்ன செஞ்சு விடணும், இண்டிகேட்டரையும் அதை மூவ் பண்ணி விடணும். ஓவர் வியூலேருந்து ஃபியூச்சருக்கு போயிடுச்சு அப்படின்னா ஓவர் வியூலேருந்து ஃபியூச்சருக்கு போகிறதுக்கு இந்த டேப் இண்டிகேட்டர் எனக்கு இங்கேருந்து இது ஸ்விட்ச் பண்ணி விடணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எங்கே முடியுது, இங்கே தான் முடியுது. இங்கே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், இனிஷியல் இண்டிகேட்டர் பொசிஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல திஸ் டாட் மூவ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதுக்குள்ளே எங்கே இருக்க போகுது அப்படிங்கிற அந்த பொசிஷனை டிஃபால்ட்டாக என்ன வச்சுக்க போகிறேன், டேப்ஸில் 0th இண்டெக்ஸ் தான் உன்னோட டிஃபால்ட் பொசிஷன். அதை பேராமீட்டரில் உள்ள நம்ம அனுப்பிடலாம். சரியா? இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டேப் ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் டேப் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. சரியா? இப்போது இதுக்குள்ளே இந்த ஆக்டிவ் டேப் என்ன ரிசீவ் பண்ணுது, எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ செலக்டட் டேபை பேராமீட்டராக உள்ள நம்ம செட் பண்ணிக்கலாம். செலக்டட் டேப் உள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கான்ஸ்ட் டார்கெட் ஐடி, எதுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஐடியை நான் ஆக்சஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? இதில் இந்த டேட்டா ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கா, அதுதான் நம்மளோட ஐடி. எங்கே இருக்குது, டேபில் இந்த இருக்கா, டேட்டா டேப்னு டேப் 1 டேப் 2 டேப் 3 இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஐடி ஆட்ரிபியூட்டை நம்ம பேனல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டேட்டா ஆட்ரிபியூட்டை தான் நான் உள்ளே நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, செலக்டட் டேப்னு இருக்கா, அதில் டேட்டா செட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் இந்த டேட்டா ஆட்ரிபியூட். டேட்டா நம்ம கொடுக்குறதா டேட்டா, அது அதில் டேப். ஓகேவா? ஏன் இது டேப்னு நம்ம சொல்கிறோன்னா, ரோல் நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன், டேப்னு தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த டேட்டா செட்லேருந்து டேபுங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஆக்சஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது திஸ் டாட் டேப்ஸ் டாட் ஃபார் ஈச் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு டேபாக நம்ம உள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆக்சஸ் பண்ணிவிட்டு டேபோட கிளாஸ் லிஸ்ட், டேப் டாட் கிளாஸ் லிஸ்ட், அதில் டாகிள்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன கிளாஸை டாகிள் பண்ண போகிறேன், ஆக்டிவ் கிளாஸை டாகிள் பண்ண போகிறேன். எப்போ இதை ஆக்டிவ் டாகிள் பண்ணணும், டேப் வந்து எனக்கு செலக்டட் டேபுக்கு ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் ஸ்விட்ச் பண்ணி விடணும், இல்லைனா அப்படியே விட்டுறணும். ஓகேவா? அப்போது இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது என்ன செய்ய போகுது, அப்படியே அதிலே தான் இருக்கும். ஆனால் இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன செஞ்சிடும், டேப் வந்து இங்கேருந்து எனக்கு அப்படியே இதுக்கு எனக்கு ஸ்வாப் பண்ணி விடணும். அதுதான் யூஸ்ஃபுல்லாக நம்ம எழுத போகிற லாஜிக்ஸ். ஓகேவா? இது இங்கே எப்போல்லாம் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறனோ இதே மாதிரி நான் எதை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஆக்டிவ் கிளாஸை கீழே பேனல்ஸ்க்கும் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், திஸ் டாட் பேனல்ஸ் டேப் பேனல்ஸ் டாட் ஃபார் ஈச் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒவ்வொரு பேனலாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன், பேனல் டாட் கிளாஸ் லிஸ்ட், அதுக்கு அதே மாதிரி டாகிள், எதை டாகிள் பண்ணணும், ஓப்பன் பண்ணி ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸை டாகிள் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்க பேனலோட ஐடி எனக்கு எதுக்கு ஈக்குவல் டு இருக்கணும், டார்கெட்டட் ஐடிக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஐ மீன் செலக்டடா இல்லை இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், டார்கெட் ஐடி இதுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பேனல் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு அந்த பேனலை எனக்கு இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிடு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்டிவ் டேப்க்கு உண்டானது. இந்த ஆக்டிவ் டேப் எனக்கு ஸ்விட்ச் ஆன உடனே எனக்கு பின்னாடியே எதை அதை ஸ்விட்ச் பண்ணி விடணும், அது இண்டிகேட்டரையும் மூவ் பண்ணி விடணும். திஸ் டாட் மூவ் இண்டிகேட்டர்னு கொடுத்து எதுக்கு, செலக்டட் டேபுக்கு எனக்கு அது மூவ் பண்ணி விடணும். ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன கிளிக் பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது, ஏன்னா இந்த கிளாஸுக்கும் இந்த மெயின் ஃபைலுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கிளாஸை நான் எப்போ நான் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணுறேனோ அப்போ தான் இந்த கிளாஸ் இனிஷியேட் ஆகும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கிளாஸுக்கு நான் எப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் ஈவெண்ட் லிசனர் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து டாக்குமெண்ட் இனிஷியேட் ஆகும்போதே இந்த கிளாஸை நான் இனிஷியேட் பண்ணி விடணும்.
ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படிங்கிறது சொல்கிறேன் நான். இப்போ இதில் நம்மகிட்ட இன்னும் 2 ஃபங்க்ஷன் இல்லை. என்ன 2 ஃபங்க்ஷன் இல்லை? மூவ் இண்டிகேட்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, ஹேண்டில் கீ டவுனுங்கிற ஃபங்க்ஷனும் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஆக்டிவ் டேப் எங்கே முடியுது? இங்கே முடியுது. ஓகேவா? அப்போது என்ன ஃபங்க்ஷன் இப்போது? மூவ் இண்டிகேட்டர் கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு ஒரு பேராமீட்டர் வரும். என்ன பேராமீட்டர்? டேப் தான் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் பேராமீட்டர். ஓகேவா? இது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கான்ஸ்ட் ஓப்பன் பண்ணி ஈக்குவல்ஸ் டு டேப் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேப்ல இருந்து எனக்கு 2 ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும். என்னது? அதோட ஆஃப்செட் விட்த்து, ஆஃப்செட் லெஃப்ட்டுங்கிற 2 பேராமீட்டர். ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு டேபோட ஓவரால் விட்த் என்ன, இந்த டேபோட லெஃப்ட் சைட்லேருந்து ஓவரால் விட்த் என்ன அப்படிங்கிற 2 ஆஃப்செட்டோட இண்டிகேஷனும் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் டாட் இண்டிகேட்டர் டாட் ஸ்டைல் கொடுத்து விட்தை நம்ம செட் பண்ண போகிறோம். விட்தை ஓவரால் விட்தை செட் பண்ணுறத என்ன வச்சுருக்கேன்? ஆஃப்செட் விட்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மேக்ஸிமம் விட்த்து எவ்வளோ பெருசாக இருக்கோ, இப்போ நான் 600 பிக்சல்ஸ்னு வச்சுட்டேன். அதனால் இந்த பட்டனோட விட்த்து இப்போ எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு 200 பிக்சல்ஸ் 200 பிக்சல்ஸ் 200 பிக்சல்ஸ் எனக்கு இருக்கும். அப்போ இந்த ஆஃப்செட் விட்த்தில் எனக்கு எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 200 பிக்சல்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த விட்த்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ஆஃப்செட் விட்த்து வந்து உள்ளே எனக்கு என்ன செட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ரெஸ்பான்சிவாக இருக்கிறது தான் இந்த ஆஃப்செட் விட்த் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பர்டிகுலர் ஆஃப்செட்டோட விட்த் எனக்கு என்னவா இருக்கோ அதை எடுத்து அப்படியே அங்கே செட் பண்ணணும் எங்கள் விட்த்துக்கு. ஸோ ஈக்குவல்ஸ் டு டைனமிக் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் கொடுத்து இங்கே ஆஃப்செட் விட்த் ஆக்சஸ் பண்ணி அதை பிக்சல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி செட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எதுக்கு? டிரான்ஸ்ஃபார்ம், எவ்வளோ தூரம் நான் மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைட்லேருந்து நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன்? டிரான்ஸ்லேட் எக்ஸு, அதான் ஃபங்க்ஷன். டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். என்னென்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்? ஆஃப்செட் லெஃப்ட்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி புஷ் பண்ணு. 100 பிக்சல்ஸோ 200 பிக்சல்ஸோ எனக்கு 0லேருந்து லெஃப்ட் சைடில் எனக்கு புஷ் பண்ணி விடு. இப்போ இதை இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு இது மூவ் ஆகும். இதை செலக்ட் பண்ணாலும் இங்கேருந்து எனக்கு மூவ் ஆகும். அப்போ இதை செலக்ட் பண்ணும்போது இந்த ஓவரால் ஆஃப்செட் விட்த் என்னவோ இங்கேருந்து அதோட விட்த்துக்கு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆஃப்செட் லெஃப்ட்லேருந்து எனக்கு புஷ் பண்ணி விடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ மூவ் இண்டிகேட்டர் முடிஞ்சிருச்சு. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் விடாதீங்க. அப்புறம் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறது பெரிய பாடாக இருக்கும். இதை விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? விட்த்து இதில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் ஃபைனலாக ஒன் மோர் ஃபங்க்ஷன் என்னது? ஹேண்டில் கீ டவுன். இந்த ஃபங்க்ஷன் இங்கே தான் நமக்கு முடியுது. இதுக்கு கீழே என்ன செய்ய போகிறேன்? ஹேண்டில் கீ டவுனுங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 2 பேராமீட்டர்ஸை ரிசீவ் பண்ணுது. ஒன்று என்னது? இட்ஸ் அன் ஈவெண்ட், அதோட ஈவெண்ட். அடுத்து என்னது? அதோட இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போது இப்போ நான் என்ன செய்யணும்? லெட் நியூ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். நியூ இண்டெக்ஸ் வந்து என்னது? உள்ளே வர பேராமீட்டராக நான் என்னன்னு சொல்லி நியூ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இஃப் உள்ளே வரக்கூடிய ஈவெண்ட் டாட் கீ, இப்போ யூஸர் வந்து லெஃப்ட் ஆரோவோ ரைட் ஆரோவோ ப்ரெஸ் பண்ணால் நான் என்ன செய்யணும்? இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால். இண்டெக்ஸை எப்போ டிக்ரீஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால். அப்போது if event dot key is equals to arrow right arrow இருந்தால் நான் என்ன செய்யணும்? நியூ இண்டெக்ஸை அப்படியே எனக்கு என்ன செஞ்சுருங்க? ++ ஆக்கிருங்க. இப்போ அதுவே எனக்கு ஆரோ லெஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட் ஆரோ யூஸர் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? நியூ இண்டெக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நான் டேப்ஸை மூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இஃப் திஸ் டாட் tabs ஆக்சஸ் பண்ணி அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நியூ இண்டெக்ஸுக்கு புஷ் பண்ணுறேன். இருந்துச்சு, நியூ இண்டெக்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். அப்போது உள்ளே என்ன செய்யணும்? திஸ் டாட் tabs கொடுத்து அந்த நியூ இண்டெக்ஸை அதுக்கு சப்ளை பண்ணி அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? டாட் ஃபோக்கஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட போகிறேன். அப்போ அந்த பட்டன் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் திஸ் டாட் ஆக்டிவேட் டேப் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடணும். ஏன்னா அந்த டேப்பை தான் நம்ம என்ன செய்ய போகிறேன்? ஆக்டிவேட் பண்ணி விட போகிறேன். ஆக்டிவேட் டேப், திஸ் டாட் ஆக்டிவேட் டேப் கொடுத்துட்டு திஸ் டாட் டேப்ஸ் ஆஃப் நியூ இண்டெக்ஸ், அந்த நியூ இண்டெக்ஸில் இருக்க டேப்பை எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுரு. ஓகேவா? இதுதான் அந்த மொத்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஒட்டு மொத்தமாக இதை நான் என்ன செய்யணும்? இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்ய போகிறேன்? டாக்குமெண்ட் டாட்
query selector all. ஓகேவா? இது ஒட்டு மொத்தமாக உள்ள எனக்கு நான் மல்டிபிள் டேப்ஸ் நான் உள்ள எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு என்டையர் வெப்பேஜில் நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே இதே கோடு தான், இதே லாஜிக்ஸ் தான். சரியா? அப்போது அந்த டேப்ஸ் கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ணு. ஒட்டு மொத்தமாக உள்ள நான் எத்தனை வச்சுருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணு. டேப்ஸ் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணு. ஆக்சஸ் பண்ணி இதுக்கு ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஒரு கண்டெய்னரை ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டெய்னரை எடுப்போம். அந்த கண்டெய்னர் எடுத்து அதுக்கு நியூ டேப்ஸ்னு ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த கண்டெய்னரை அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு சப்ளை பண்ணிடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேஜில் நான் 5 டேப்ஸ் நான் வச்சுருந்தாலும் 5மே எனக்கு யூனிக்காக ரன் ஆகும். இப்போது ஏன் அதை நான் எதுக்குள்ள நான் டிஃபைன் பண்ணிட்டேன்? கிளாஸ்க்குள்ளே. அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு இங்கே நான் 5 கண்டெய்னர் எனக்கு இருக்குது அப்படின்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும்? 5 இன்ஸ்டன்ஸ். அப்போ ஒரே கோடு 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக எனக்கு ரன் ஆகும்போது 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் தனித்தனியாக எனக்கு எல்லா டேப்ஸ் கண்டெய்னரையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் இப்போ நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக என்ன ஆகும்? நீங்கள் ஒரு 5 டேப்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரே கோடை எத்தனை தடவை எழுத வேண்டியிருக்கும்? 5 தடவை எழுத வேண்டியிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு எப்படி நம்ம செக் பண்ணுறது? கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒர்க் ஆகலை. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு கன்சோலில் இது எரர் அடிக்குதா? எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். டேப்ஸ் கண்டெய்னர்ஸ் டேப்ஸ் ஆக்டிவாக இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஆக்டிவ் எனக்கு ஸ்விட்ச் ஆகணும். டாங்கிள் எனக்கு இங்கே கொடுத்துருக்கேனே. ஸோ நமக்கு ஃபைல் இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. மேலே கன்சோல் ஆட் பண்ணனால ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். என்ன செஞ்சிடலாம்? டேப்ஸ் இனிஷியலைஸ்டுங்கிறத நம்ம கொடுத்து பார்ப்போம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ உள்ள ஆப்ஜெக்ட் கால் ஆகும்போது எனக்கு என்ன ஆகியிருக்கணும்? நியூ டேப்ஸ் இந்த கிளாஸ் எனக்கு கால் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள எனக்கு கால் ஆகும். ஓகேவா? அப்போது இது எனக்கு கால் ஆகலை. இது கால் ஆனால் தான் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிருக்கும். அப்போனா தான் எனக்கு என்ன வந்திருக்கணும்? இங்கே டேப்ஸ் இனிஷியலைஸ்டுங்கிறது எனக்கு வந்திருக்கணும். இது எனக்கு லாக் ஆகலை அப்படின்னா கொரி செலக்டர் வந்து இந்த இடத்துல நமக்கு இஷ்யூ. இந்த இடத்துலையும் இங்கேயே நமக்கு வந்து இஷ்யூ இருக்கும். இதுதான் இந்த கொரி செலக்டர் ஆளுங்கிற இடத்துலயே நமக்கு இஷ்யூ. இந்த பார்த்தீங்களா? டாட்டை மறந்துட்டேன் பாருங்க. சரி, ஒரு சின்ன டாட். கொரி செலக்டர் ஆல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இட் கேன் அக்செப்ட் போத் தி கிளாஸ் அண்ட் தி ஐடி ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அப்போ கிளாஸ் ஆட்ரிபியூட்டை தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஐடி ஆட்ரிபியூட் தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஹேஷ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு? டேப்ஸ் இனிஷியலைஸ்ட் வந்துருச்சா? மேலே அந்த ஸ்டைல்ஸ் எனக்கு வந்துருச்சா? ஒரு சின்ன டாட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுச்சு. இப்போ ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஆனால் இண்டிகேட்டர் மட்டும் எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அப்போ பிரச்சனை எங்கே இருக்கும் நமக்கு? எல்லாமே ரெஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு இண்டிகேட்டர் மட்டும் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே. அப்போது ஆக்டிவ் டேப்பில் இதுதான் நமக்கு பிரச்சனை. மூவ் இண்டிகேட்டர் இங்கே தான் நமக்கு பிரச்சனை. இங்கே எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? எலமெண்ட்ஸில் டேப்ஸ் இண்டிகேட்டர் இந்த விட்த் 200 பிக்சல் செட் ஆகிருக்கு. ஓகே. இதை கிளிக் பண்ணும்போது ஆக்டிவ் டேப் இங்கே மாறிடுச்சு. அப்போ எனக்கு இந்த விட்த் எனக்கு இது மூவ் ஆகணுமே. அதே 200 பிக்சல்ஸில் எனக்கு இருக்குது உள்ள. ஸ்டைல்ஸில் இதுக்கு டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து பார்ப்போம்.
இல்லை அப்படி இருந்தும் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா இன்லைன். ஏன்னா எதுக்கு ஸ்பேன் டேக்கை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக அது என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்லைன் டிஸ்பிளே வந்து இன்லைன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணும்போது அது என்ன ப்ராப்பர்ட்டி அதை எதிர்பார்க்கும் அப்படின்னா பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்கும். அது கொடுத்துமே இப்போ நமக்கு வேலை செய்யலை. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். this dot indicator dot style dot transform இதில் எதையும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா இந்த இடத்துல? ஆஃப்செட் எல்லாமே செட் ஆகுது. ஆனால் இந்த வருது இதில் தான்ப்பா இப்போ பிரச்சனை. இங்கே நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ மூவ் ஆகலைல்ல. இங்கே நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு? ஓ, இது வந்து ஃபங்க்ஷன். டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பிராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஃபங்க்ஷன் பிராக்கெட் மிஸ் ஆயிருக்கு, அதுதான் இஷ்யூ. அதுதான் சிஎஸ்எஸ் எனக்கு அங்கே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தயவு செஞ்சு டைப் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் ஃபீச்சர்ஸ் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்மூத்தாக எனக்கு ஒர்க் ஆகும். இட் வில் ஒர்க் ஸ்மூதர் ஈவன் தோ இஃப் யூ ஹேவிங் மல்டிபிள் டேப்ஸ் கண்டெய்னர்ஸ். இதை நான் காப்பி பண்ணி இன்னும் 2 தடவை நான் பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு அது ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுதா? ஓகேவா? ஸோ சேம் சிங்கிள் கோட், ஒரே ரீயூசபிள் கோடு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஈச் டேப் வில் ஒர்க்ஸ் யூனிக்லி. ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த யூஐ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வெனிலா ஜேஎஸ் யூஸ் பண்ணி எந்த விதமான எக்ஸ்டர்னல் பிளகின்ஸ் எதுவுமே இல்லாமல் டேப்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் மெயின் பியூட்டி என்ன, மெயின் யூசேஜ் என்னன்னு அப்படின்னா ஆட்ரிபியூட் செட் பண்ணுறது தான். ரோல் அண்ட் டேட்டா டேப் இது. அப்புறம் இங்கே பேனல்ஸில் ஐடி அண்ட் ரோல். டேட்டா டேபுக்கு என்ன நேம் வச்சுக்கணும் அதே தான் ஐடிக்கு இருக்கணும். இந்த ரோல் நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணியே தான் ஆகணும். ஏன் இதை செட் பண்ணணும் அப்படின்னா இது ஒட்டு மொத்தமாக பேஸ் பண்ணி எங்கே நடக்குது, இந்த டேட்டா செட்டை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா செட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ரோல் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது உள்ள நமக்கு எல்லாத்துக்குமே சஜஷன்ஸ் ஏன் வரும் அப்படின்னா உள்ளே போகும்போது அது என்ன டைப்பில் அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் உள்ளே வரணும்னு சொல்லி நான் டைப் செட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அதை தவிர்த்து அந்த ஃபங்க்ஷன் வேறு எந்த டைப் ஆஃப் டேட்டாவையும் உள்ளே அலோவ் பண்ணாது. அப்போ அந்த டைப்பில் டேட்டா உள்ளே வரும்போது அந்த டைப்போட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆல்ரெடி அந்த இதுக்கு தெரியும். அதனால் அது ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும். இங்கே ஜாவா ஸ்கிரிப்டுக்கு உள்ளே என்ன வருங்கிறதே தெரியாது. இட் வில் அக்செப்ட் எனி திங் பிளைண்ட்லி, இட் வில் அக்செப்ட் எனி திங். அப்போது உள்ளே ஏதோ ஒன்று அனுப்பிட்டு நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நீங்கள் உள்ளே ரிசீவ் பண்ணுறது இது ரிசீவ் பண்ணுறீங்க, பட் பெர்ஃபார்ம் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லி எரர் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் டைப் ஸ்கிரிப்டுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை கிட்டில் புஷ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் உங்களோட இது தனியாக நீங்கள் இது பண்ணுறதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னா பிரான்ச் வந்து புதுசாக பிரான்ச்சாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ கீழே மெயின் பிரான்ச்சில் டிஃபால்ட்டாக போய் புஷ் பண்ணாமல் என்ன செஞ்சுங்க, நியூ பிரான்ச்சை கொடுத்து இந்த இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டேப்ஸ் வெனிலா ஜேஎஸ் அப்படின்னு புதுசாக ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து மெயின் பிரான்ச்சில் உங்களை புஷ் பண்ணவே விட மாட்டாங்க. நீங்கள் தனியாக ஒரு பிரான்ச்சில் நீங்கள் புஷ் பண்ணி அந்த பிரான்ச்சு புல் ரெக்வெஸ்ட்டுக்கு போகும். எங்கள் டீம் லீடருக்கு புல் ரெக்வெஸ்ட்டுக்கு போகும். அவங்க போய் அதை என்ன செய்வாங்க, புல் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதில் இருக்க சேஞ்சஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் சேஞ்சஸ் எல்லாமே ஏதாவது எரர் இருந்துச்சு செஞ்சிச்சு அப்படின்னா அது கமெண்ட் பண்ணி ஓகே இதை மாற்றுங்க. ஒன்ஸ் அந்த கோடு க்ளீன் அண்ட் குட்டாக இருந்தால் மட்டும்தான் மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதை தனி பிரான்ச்சாக தான் இருக்கும். இன்கேஸ் அதில் இந்த பிரான்ச் எனக்கு வேணாம்னா டெலிட் பண்ணி விட்டுடலாம். அப்போ மெயின் கோட்ஸ் அது அப்படியே இருக்கும். புதுசாக எழுதுகிற கோடு தனி பிரான்ச்சில் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிரான்ச்சில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேஞ்சஸ் கொடுத்து நான் இப்போ என்ன செஞ்சிருவேன், இங்கே இந்த tabs vanilla JS நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். tabs using
வெனிலா ஜேஎஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்து கமிட் கொடுத்துடலாம். இந்த பிரான்ச்சையும் நான் என்ன செஞ்சிருவேன், கையோட பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு நான் என்னோட கிடப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன வந்திருக்கு, கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புல் ரெக்வெஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த கிடப்பில் யார் இந்த புல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன், இப்போ நான் வந்து புல் ரெக்வெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுவேன். இப்போ இந்த ஒரு கிடப்பில் வந்து நிறைய ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரில் எல்லாருக்குமே புல் ரெக்வெஸ்ட் போகாது. நீங்கள் புல் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த புல் ரெக்வெஸ்ட் காட்டும். அப்போ கிட்டில் போய் நீங்கள் தான் அந்த ரெக்வெஸ்ட்டை புல் பண்ணி விடணும். அப்போ கோடு வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இங்கனுக்குள்ளே வந்து கோடு சப்மிட் ஆகும். நீங்கள் என்ன செஞ்சிடலாம், யார் கமிட் பண்ணியிருக்கா, என்ன கமிட் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த கமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன செஞ்சிருவாங்க. இப்போ நான் வரேன் அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணலாம், இங்கனுக்குள்ளே ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த கோடை நான் எவாலுவேட் பண்ணிவிட்டேன், இதில் இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இந்த கோட் ரேபிட்டுங்கிற ஏஐ வந்து நான் உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் ஃப்ரீ. நீங்கள் கோட் ரேபிட்னு அடிச்சிங்கன்னா உங்கள் கிட்ட போட நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களோட கோடை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் அனலைசேஷன் கொடுக்கும். என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலாம், எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம் டு ப்ராசஸ். ஓகே, லெட் இட் ப்ராசஸ். முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்கா, இந்த பிரான்ச்சில் எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லைன்னு சொல்லி அதுவே கொடுத்துருச்சிங்க உங்களை இப்போதைக்கு. ஏன்னா இதில் கிடையாது. பட் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு மர்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் கொடுத்துடணும். அப்போ இது என்ன ஆகும், எனக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு என்ன ஆயிரும், மர்ஜ் ஆயிரும். ஓகேவா? அப்போ புல் ரெக்வெஸ்ட்டில் இப்போ திரும்ப கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரெக்வெஸ்ட்டும் இருக்காது. மெயினாக இப்போ கோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது நான் பண்ண சேஞ்சஸ் வந்து எனக்கு எங்கே போயிருக்கும், இப்போது மெயின் பிரான்ச்சோட எனக்கு மர்ஜ் ஆகிருக்கும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மெயின் பிரான்ச்சில் லோக்கலில் இப்போ எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன கோட் இருக்குது, என்ன பிரான்ச்சில் இருக்குன்னா டேப்ஸ் வெண்ணிலாங்கிறதுல இருக்குது. இதை இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றினேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் இருக்காது எனக்கு லோக்கலில். இப்போ நான் என்ன செய்யணும், மறுபடியும் கிட் சோர்ஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டு புல் பண்ணணும். புல் ஆர் புஷ்ன்னு இருக்கா, அங்கேருந்து புல் ஃப்ரம் கொடுத்து எங்கேருந்து புல் ஃப்ரம் பண்ணணும், மெயின் பிரான்ச்லேருந்து இங்கே நான் கிட்டப்பில் வச்சுருக்க சேஞ்சஸை லோக்கலுக்கு நான் கொண்டு வரணும். புல் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மர்ஜான சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு ரீட்மி ஃபைல் டேட்டா இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாட் ஜிபிடியில் ஓப்பன் பண்ணி ரா ஃபார்மேட்டில் நான் இந்த இது பண்ணியிருக்கேன், இதுக்கு எனக்கு வந்து கிட்டப்பில் நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்கும், அதை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரீட்மி ஃபைல் எல்லாமே இருக்கட்டும், அது தனி செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி கடைசியாக கூட நம்ம போட்டு காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கீழே உங்களோட கொஷின்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் பின் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ மேலும் இதே மாதிரி வீடியோஸ் கான்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And I will see you on in the next video with more interesting concepts.